இதுதான் கண்ணோட கருவிலினா. இதுக்கு பின்னால் இருக்கிற இதுதான் ஐரிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் ஆன்டீரியர் சேம்பர். ஸோ இந்த ஆன்டீரியர் சேம்பருக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அக்வஸ் ஹியூமர்னு கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதுதான் கருவிலி அப்படின்னா, இதுதான் ஐரிஸ் அப்படின்னா, நார்மலாக இதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாக அந்த ஃப்ளூயிட் ட்ரெயின் ஆகும். சிலவங்களுக்கு வந்து இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். கருவிலியும் ஐரிஸோட சேம்பர் வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும். இப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்ணுக்குள்ளே இருக்க அந்த அக்வஸ் ஹியூமர் ட்ரைனேஜில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால கண்ணில் ப்ரெஷர் பில்டப் ஆகும். இது வந்து க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கு ஓப்பனாக இருந்தாலும் ப்ரெஷர் வரலாம். இந்த மாதிரி ரொம்ப ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஐரிஸில் கிரியேட் பண்ணி விடுவோம். பெரிஃபரல் ஐரோடாட்டமின்னு. இது அந்த யாக் லேசர் ஐரோடாட்டமி பண்ணுற மிஷின். இதில் வச்சு நம்ம அந்த ஐரிஸில் ஒரு சின்ன ஓப்பனிங் கிரியேட் பண்ணி விடுவோம். அதனால உங்களுக்கு கண்ணில் ப்ரெஷர் வர்ற ரிஸ்க் வந்து கம்மியாகும்.